வணக்கம் நண்பா. Realme 5 ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். மொபைல் லுக் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா Realme 5 வந்து நீங்க எடுத்துக்கலாம் தான் சொல்லுவேன். Realme 5 நம்ம அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல 4 கேமரா கொடுத்திருக்காங்க. 12 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல்ன்ட்டு Realme மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரி இப்போ வர மொபைல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கவர் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரியல்மியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த Realme 2 Pro எல்லாம் வாங்கும்போது அந்த சார்ஜர்லலாம் ஓப்போ அப்படின்ற ஒரு நேம் வந்து ஒரு பிராண்ட் நேம் வந்துச்சு. என்னோட அதாவது மொபைல் உள்ள அந்த பாக்ஸ்லலாம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போன்ற ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து Realme பிராண்ட் வந்து அவங்களாவே அந்த நேம் வந்து அவங்களே இப்போ எல்லாத்தையுமே சார்ஜர்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க Realme நேம் அப்படின்றதே வந்தது. பாக்ஸ் வந்து ஓப்பனே ஆக மாட்டேது, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓப்பன் ஆகிடு ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு மேலே பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து எல்லாத்தையுமே Realme நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது நம்ம யூசர் கைட் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வர மொபைலில் மேக்ஸிமம் வந்து எல்லா மொபைலுமே பவுச் ஒன்று தான் வந்துடுது. இந்த பவுச் எல்லாமே வந்தது. இது வந்து ஒரு பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பேக் சைடில் வந்து ஒரு பிளாக் கலர் மொபைலுக்குனா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற கலர்னால் இது வந்து லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி நமக்கு வந்து மொபைல் இருக்குது. மொபைல் பார்த்தாலே தெரியுது. நமக்கு மேலே வந்து லைட்டாக அது ஷேக்கிங் வந்து எதோ ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அந்த மேலே இருக்கிற கவர் வந்து. ஓகே, மொபைல் ஒரு பக்கம் வச்சலாம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா நமக்கு வந்து USB கேபிள் சார்ஜர் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இது வந்து சி போர்ட் கிடையாது, நம்ம நார்மல் USB கேபிள் தான். அதுக்கடுத்து வந்து நமக்கு சார்ஜர் இருக்குது. சார்ஜர் நமக்கு வந்து இதில் நான் வாங்கும் போது ஓப்போ அப்படின்ற ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வர சார்ஜர் Realme 5 எல்லாமே நமக்கு வந்து Realme அப்படின்ற நேமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரொம்ப நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10,000 ரூபாயில் நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் எஜெக்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸில் இருக்குது இவ்வளோ தான். வேறு எதுவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கல. ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நமக்கு வந்து மொபைல்லே ஒட்டி வந்துடுது. இப்போ எல்லாமே Realmeல என்னோடய மொபைலும் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அதிலே தான் ஒட்டி வந்துச்சு. Realme பார்த்தாலே நமக்கு தெரியுது. ரொம்ப லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 4 கேமரா அண்ட் LED ஃப்ளாஷ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட நமக்கு வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து எல்லா மொபைலும் இருக்க நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் நமக்கு வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த கவர் ஷேப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஸ்லிம்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லுக் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனில் இருக்குது. நமக்கு வந்து ஒரு பேக் சைடில் வந்து ரொம்ப அந்த 4 கேமராவாக இருக்கட்டும், 4 கேமரா வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் அண்ட் ஹெட்ஃபோன், ஸ்பீக்கர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் ரெடியூசர். நமக்கு அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்ட்டு, சிம் போட்டுக்குது, டுவெல் சிம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் எல்லாமே பார்த்தா ரொம்ப லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைமண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், அந்த பேக் சைடில் Realme 5ல் அந்த டைமண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், ரொம்ப நமக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000 ரூபாயில் ஒரு 4GB RAM, 64GB இன்டர்னல் அண்ட் 5000 mAh பேட்டரியோட நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சைடு ஆங்கிளில் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் மொபைலோட லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்னும் போது ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது நான் வந்து கண்டிப்பாக அந்த மொபைலை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேக்கில் 12 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல்ன்ட்டு 4 கேமரா கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 12 மெகாபிக்சல் தான். நிறைய மொபைல் வந்து இப்போ 48, 16 இது போல் 32 இது போலலாம் கேமரா வந்து குவாலிட்டி வந்து நிறையவே மாறிட்டு போயிட்டே இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து 12 தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 செல்ஃபி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேமரா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேக்கில் 4 கேமரா கொடுத்துருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நமக்கு வந்து ஒரு மெயின் கேமரா எல்லா மொபைலையும் ஒரு கேமரா அந்த இருக்கும். வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், நம்ம நைட் மோடில் நமக்கு வந்து கிளியர்னஸுக்காக ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க. இது போல் தான் நம்ம கேமரா கொடுத்துருப்பாங்களே தவிர நமக்கு நம்ம
இந்த 4 கேமரா வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னும் போதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. அந்த 4 கேமரா 3 கேமரா இருக்கே, நம்ம அந்தந்த கேமராவில் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து வைட் ஆங்கிள்க்கெல்லாம் வரதுக்காக தான் நமக்கு வந்து அந்த 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் பார்த்தா நம்ம ஸ்லிம்னஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். Realme 5ஓட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சின்னா நிறைய நண்பர்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னால் கண்டிப்பாக அதை ரிவ்யூ போடுறேன். கேமரா எப்படி இருக்குது, இதனோட சார்ஜ் எல்லாம் எப்படி எவ்வளோ நாள் நிற்கிறது, இது மொபைலோட ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.